Hi guys, this is Hemant. இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா ஹரிஷ். ஹாய்ண்ணா. ஹாய். இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டா ஒருத்தரால் ஃபிட்னஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா? சப்ளிமெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 20% தான். ஓகே. பேலன்ஸ் 80% இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஃபிட்னஸை வந்து சர்வீஸாக பண்ணாமல் அவங்க வந்து அது மணி மைண்டாக பண்ணுறாங்க. ஸோ நிஜமாலே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? சரியான டாபிக். வேற மாதிரி அவங்க வந்து நாலேஜ் தரதில்லை, அவங்க நாலேஜ் தராமல் பீப்புளுக்கு மணி வாங்குறாங்க. அவ்வளோதான். அதையே வாழ்க்கையாக வாழ்கிறவன், அந்த ஒர்க் அவுட்டை ட்ரெயின் பண்ணுறவன், ஒரு நாளுமே அதுக்காக எஃபர்ட்ஸ் போடுறவன், அது எப்படி பில்ட் ஆகுதுன்றத டெட் எண்டுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணி காமிக்கிறவன் எப்படி இருக்கும்? அவன் வேற இவன். பட் இன்ஃப்ளூயன்சருக்கு 10ல் 1. அத்லெட்ஸ்க்கு நீங்கள் மட்டும்தான் கண்ணு. நார்மலாக இருக்க பர்சன் ஃபிட்னஸ்குள்ளே வந்தாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி 90 டேஸ்ன்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஹாய் guys, this is Hemant. இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா ஹரிஷ். அவர் பண்ண ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். ஸோ ஹாய்ண்ணா. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் ஆல்சோ உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ? என்னை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ சொல்லணும்னா, என்னோடய ஃபேமிலியிலே வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் நான் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்பா ஃபிஷர்மேன், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஸ்போர்ட்ஸில் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என்னால் நேஷ்னல்ஸ்க்கு மேலே பெருசாக அச்சீவ் பண்ண முடியல. என்ன சுச்சுவேஷன்னா, சம்டைம்ஸ் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம தான் ஒர்க் பண்ணி வீட்டுக்கு ஏதாச்சும் ஏர்னிங்ஸ் கொடுத்தா தான் அவங்க லைஃப்பை ரன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அடிக்கடிக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ், அதாவது ஊஷுன்னு ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு கை உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சதுனால வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேம் பண்ண முடியாது, எந்த கேமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக, ஸோ கடைசியில் நம்ம இந்த ஃபீல்டையே விட்டு குவிட் பண்ணணுமா அப்படின்னு தோணுனப்போ தான் வந்து ஜஸ்ட் நம்ம லாஸ்ட்டு ட்ரையாக ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி ஜிம் சைட் ட்ரை பண்ணலாம். எப்போவுமே ஜிம்னாஸ்டிக்ஸு, யோகா, டான்ஸு, ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அத்லெட்டிக்ஸ்னு. ஸோ இந்த வாட்டி MMA ஃபைட் எல்லாத்தையுமே குவிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணி பார்க்கலாம். நம்ம மசிலை வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் க்ரோ பண்ணால் எப்படி இருக்குது, பார்க்க அழகாக இருப்போமான்னு ட்ரை பண்ணலாமே தான் நான் ஜிம்குள்ளே வந்தேன். ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ பண்ண டைமில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் தூக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் வந்து எனக்கு 2 டைட்டானியம் பிளேட்டும் ஒரு 16 ஸ்க்ரூஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி தான் இது கரெக்டாக ஆல்மோஸ்ட் என்னோடய 10th முடித்த உடனேயும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் டேஸில் அந்த டைம் வந்து 11th 12th, ஸோ ரெக்கவரி பீரியட்லேயே போயிடுச்சு. ரெஸ்ட்டு பிஃபோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நான் ஒரு கேம் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பீப்புள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. பட் நம்ம இன்னொருத்தவங்க கேமை உக்காந்து பார்க்குற நிலைமைக்கு லைஃப் என்னை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ நம்மள எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உக்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஆத்லெட் வந்து ரன்னிங் ஓடுறதும், ஒரு ஃபைட்டர் வந்து ஃபைட் பண்ணுறதும், ஸோ நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் சைடாக மாறிட்டேன். நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கும்போது நானே ஒரு ஆடியன்ஸாக மாறிட்டேன். அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம இப்படி இருந்த பையன் நம்ம இப்படி இருக்கோமே, சரி ஒரு வாட்டி நம்ம லாஸ்ட் சான்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி இந்த ட்ரையில் நம்ம லைஃப் மாறிடாதா, இதுக்கு அடுத்து ஒரு ட்ரையில் நம்ம லைஃப் மாறிடாதான்னு சொல்லிட்டு ஏன்னா நானே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி தான் வந்து ஜிம் கரியர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அதை பற்றின ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் அச்சீவ் பண்ண பாடி பில்டர்ஸ் நேம்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். கரண்ட்டில் எங்கள் ஏரியாவில், எங்கள் ஸ்ட்ரீட்டில், எங்கள் சரௌண்டிங்கில் இருக்க அத்லெட்ஸ் எல்லாருமே எப்படி க்ரோ ஆகிருக்காங்க, அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்கலாம், அவங்களோட லைஃப்பில் இது எப்படின்னு. ஸோ நிறைய பேர் சொன்னது நோ, ஜிம் சைடு வராதிங்க. ஏன் வராதிங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நார்மலாக ஒரு சில ஃபுட்டு குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும், இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேப் விட்டு மீல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக டெடிகேஷன் வேணும், சீரியஸ் வேணும், பேஷன் வேணும். மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பண்ணிடலாம் அப்படின்றத தாண்டி இதில் நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் மசில்ஸ் இன்றைக்கி பண்ணால் நாளைக்கே வளர்ந்துடாது. ஒரு 1 year ஆகலாம், 2 year ஆகலாம், 3 year ஆகலாம், ஏன் 10 years கூட ஆகலாம். பட் நீ வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ வளரலையேன்னு குவிட்டும் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக வரணுன்றதுக்காக மற்ற வேவையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நோ ஷார்ட்கட்ஸ், கொஞ்சம் நீ டெடிகேஷனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு கைடன்ஸ் சொன்னாங்க. பட் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டேன். பிகாஸ் நமக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் மேபி கேலிஸ்தனிக்ஸு, ஜிம்னாஸ்டிக்ஸு, MMA, ஊஷு, டான்ஸு, இதில் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிட்டோம், என்ஜூரன்ஸை கெயின் பண்ணிட்டோம்.
ஹைப்போத்ரோஃபி பண்ணால் மட்டும்தான் மசில் பில்டிங்கோட ப்ராக்ரஸ் இன்னும் அதிகமாக போகும். ஸோ ஜென்ரலாக நம்மளால் வந்து 100 புஷ்அப்ஸ் எடுத்துடலாம், 100 புல்லப்ஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் டபுள் பாரு, ஸ்குவாட்ஸு, லஞ்சஸு, ரன்னிங்ஸு, சைட்ஸ் இந்த மாதிரி வேரியேஷன்லாம் ட்ரைன் பண்ணிடலாம். பட் ஐசோமெட்ரிக் வேரியேஷனில் சில காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஹோல்டிங் வேரியேஷன்ஸில் சில எக்ஸசைஸ் பண்ணும்போது அதை கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணும், அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதோட ஃபார்மு. ஸோ அந்த மசில் வேரியண்ட்டை வந்து நம்ம அழகாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இன்டெப்த்தாக உள்ளே போகும்போது தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் வந்து 10 கவுண்ட் பண்ணால் போதும், அந்த 10 கவுண்ட் ஃபீல் பண்ணி பண்ணணும், மசிலில் கரெக்டாக அந்த இது தெரியணும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகும்போது எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு எதிர்ப்பு சொன்னாங்க. வீட்டில் எந்த வேலையுமே செய்கிறதில்ல, ஜிம்னு பேக் எடுத்துகிட்டு நீ ஓடிட்டு போயிடுற, ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமேட்டு இதுலேயும் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஆகிட்டா என்ன பண்ணுறது? பிகாஸ் ஆமாம், அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தில் வந்து அடிபட்டுட்டு ஒரு 1 இயர் ஃபுல் ட்ராப் நான் எல்லாமே விட்டுட்டேன். ஸோ அந்த 1 இயர் வந்து என்ன பண்ணேன்னா நான் ஸ்ட்ரென்தன் பண்ணேன். நீங்கள் நடுவில் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க சொன்னீங்க. எனக்கு ஒரு பேசிக்கான டவுட் இருக்குது. என்னன்னா இப்போ ஃபிட்னஸ்குள்ளே எல்லோரும் வராங்க, ஒரு பர்சன் உள்ளே வந்தால் எவ்வளோ நாள் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுறதுக்கு? ஒருத்தர் 3 monthsக்குள்ளே பண்ணிடலாம், ஒருத்தர் வந்து 60 days பண்ணலாம், ஒருத்தர் 1 month கூட பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நிஜமாலே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகும்? உண்மையாக சொல்லட்டுமா? இல்லை உண்மையாக கேட்குறேன், உண்மையாக சொல்லட்டுமா? ஸோ இப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சன், ஃபிட்னஸ் நாலேஜே இல்லாத பர்சன் ஜிம்முக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே சின்ன வயசில் நம்ம பார்க் போவோம் விளாட்றதுக்கு, கிரவுண்டுக்கு போவோம், ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வெளியே ட்ராவல் பண்ணுவோம். எதுவுமே பண்ணாமல் வீட்லேயே இருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ட்ராவலிங் பண்ண ஒரு பர்சன், நார்மலாக இருக்க பர்சன் ஃபிட்னஸ்குள்ளே வந்தாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி 90 daysன்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை, ஃபிட்னஸ்ன்ற ஒரு ஆக்டிவிட்டீஸே பண்ணதில்லை, ரன்னிங் ஓடினதில்லை, ஸ்கிப்பிங் ஆடினதில்லை, கீழே உக்காஞ்சு சிட்டப்ஸ் கூட போட்டதில்லை, ஸ்குவாட்ஸ் கூட போட்டதில்லை, எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் பண்ணதே இல்லைனா நீங்கள் உள்ளே வந்து 90 daysல மாறிடும்னு சொன்னாங்கன்னா மாறாது. இதுதான் சிம்பிள் ரீசன். பிகாஸ் உங்கள் பாடியில் ஆல்ரெடி ஒரு மசிலுக்கான ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணதில்லை. பிகாஸ் எந்த ஜாயின்ஸ்க்குமே ஒரு மொபிலைசேஷன்ஸோ இல்லை ரீஹாபினேஷன்ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபிட்னஸ்குள்ளே வரீங்க, நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 90 daysல ஒரு குட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆச்சு கொடுக்க முடியும். இந்த ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த செஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருந்ததை விட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ப்ராப்பராக ரெஸ்ட் கொடுக்கணும். 90% ஃபுட்டு தான் மேட்டர், நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு தான் மேட்டர். அடுத்து ரீஹாபினேஷன்ஸ். இப்போ மசில்ஸை வந்து நம்ம சாப்பிட்றோம், அது வந்து மசில் வந்து அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்ட் கொடுக்குறீங்க, 8 hours ஸ்லீப் பண்ணுறீங்க. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த கப்பிங் பண்ணுறது, அக்குபஞ்சர் பண்ணுறது, ஃபிசியோ பண்ணுறது, ஐஸ் பாத் எடுக்கிறது, ஸ்டீம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக மசாஜ் பண்ணுறது, டீப் டிஷ்யூ தெரப்பி பண்ணுறதுன்னு இது மாதிரி உங்களோட மசிலை ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த விஷயம்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 90 daysல ஒரு நல்ல பெஸ்ட் கொடுக்க முடியும். அதுவும் எந்த விதமான மெட்டபாலிசமும் இல்லாமல், ஜெனட்டிக் சப்போர்ட்டுமே இல்லாமல், சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 90 daysல மாறிடும். இப்படி இருந்த ஃபிசிக்கை எப்படி கொண்டு வருவேன்னா ரொம்பவே கஷ்டம்தான். கஷ்டன்றதை தாண்டி அவங்கள ஏமாத்துறது தான் அர்த்தமே. இப்போது வந்து எனக்கு என்ன டவுட்னா வந்து நிறைய பேர் ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெத் ரேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒருத்தரோட ஹேபிட்ஸை பார்த்தீங்கன்னா மாற்றும், அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேச்சுரல் அத்லட், நான் நேச்சுரல் பாடி பில்டர். என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் வந்து அப்பா ஃபிஷர்மேன், ஃபிஷ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஃபிஷ்ஷை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுவேன். லைக் கொஞ்சம் வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த சிக்கன் எடுத்துக்கிறது. சிக்கன் வந்து சைட் தான், எனக்கு ஃபிஷ்ஷு தான் டெய்லி. எது இல்லைனாலும் ஃபிஷ் இல்லாமல் இருக்க மாட்டேன். டெய்லி ஃபிஷ் வந்து ரேண்டமாக வந்துடும். அதை தாண்டி எக் எடுத்துக்கிறது, கொஞ்சம் டெய்லி லைஃப் ஸ்டைலில் சீட்ஸு, ஸ்பவுட்ஸு, மல்டிகிரெயின்ஸு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் என்னோடய மீல் வந்து நார்மலாக போகும். பட் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இந்த ஸ்டெராய்ட்ஸுன்ற விஷயத்தை தாண்டி அதை நம்ம PEDஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிகாஸ் வந்து பீப்புள் பொறுத்த வரைக்கும் இது அதுன்னு சொல்லி மீன் பண்ணி சொல்ல வேண்டாம். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிக்காக ஒரு அத்லெட் இருக்காருன்னா, நான் காம்படிஷன் தான் என்னோடய கரியர், நான் இந்தியாவுக்காக ஒரு மெடல் ரெப்ரசன்ட் பண்ணி தர போகிறேன், வேர்ல்டு லெவலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், இதனால் என் லைஃப் மாறுது, கரியர் மாறுது, நான் ஒரு மிஸ்டர் வேர்ல்டு வின் பண்ணலான் இருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக நான் எலிஜிபிலிட்டிக்காக இந்த விஷயத்தை நான் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணுறேன், நான் மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி, எமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா வகையாகவும் இதான் என் வாழ்க்கைன்னு நான் உள் வந்து இந்த விஷயத்த பண்ணுறேன், என் முழு மனசோட முழு சம்மதத்தோடு பண்ணுறேன், இதுக்கு என் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு நல்ல கோச் கிட்ட கைடன்ஸ் ஆகி போகணும். எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிட்டாக இருக்கணும், இதுக்காக நான் இதுக்குள்ளே வரேன்,
அதுக்காக இது எடுக்க போகிறேன் அப்படின்றதுலாம் நோவே. பிகாஸ் நீ லைஃப் லாங் ஒரு விஷயத்த கரியராகவோ பேஷனாகவோ ப்ரொஃபஷனாக பார்க்கும்போது அதை நீ எடுத்து உள்ளே வரேன்னா நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கணும். முழு மனசோட இதான் உன் கரியர்ன்றதை டிசைட் பண்ணி உன் வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணிக்க நீ ரெடியாக இருக்கியா, இதுக்காக நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிற, ஃபிட்னஸ் தான் உன் வாழ்க்கை அப்படின்னு அர்ப்பணிக்க நீ ரெடியாக இருக்கியா, அப்படி இருக்க பர்சனால் மட்டும்தான் டெடிகேஷனாக அந்த ஃபிசிக் இவன் டிசர்வ் ஆக முடியும். இந்த ஸ்டெராய்ட்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல? சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ வேர்ல்டு லெவல் போகிறாங்க, ஏஷியா லெவல் போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறாங்க. அங்கே இருக்க அத்லட்ஸ் கூட காம்பீட் பண்ணுறதுக்கு மேபி இது தேவைப்படலாம். பிகாஸ் நேச்சுரல் பாடிங்கில் சுத்தமாக தேவைப்படாது. பட் இன்கேஸ் ஒரு பெரிய லெவலில் மற்ற ஃபெடரேஷன் ஈவெண்ட்ஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மேபி தேவைப்படலாம். அதுக்கு இவங்க ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக சொல்லிடணும், நான் இது பண்ண போகிறேன். அவங்க சப்போர்ட் பண்ணால் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா பண்ணக்கூடாது. செகண்ட் ரீசன், உங்கள் கோச் கிட்ட ஓப்பனாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். ஒரு மென்டார் கிட்ட எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணணும். ஒரு கோச், ஒரு பேரண்ட்ஸ், இவங்கக்கிட்ட நீங்கள் கைட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகணும். இல்லாமல் நீங்கள் உள்ளே வரதை நானே ஒத்துக்க மாட்டேன், ஃபேமிலியே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, இந்த விஷயத்தை கேட்டால் என்ன கேட்டால் இப்போ பீப்புள் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போது இந்த என்ஹான்ஸ்ட் ஆகிற பர்சன், ஸ்பீட் எடுக்கிற பர்சன் லைஃப் லாங் அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுறது கிடையாது. சும்மா ஆசைக்காக பாடி பில்ட் பண்ணுறாங்க, அப்புறம் குவிட் பண்ணுறாங்க. மேபி அப்படி எடுக்கிற டைமில் எடுக்காமல் அப்படியே பாரியாக பண்ணுறாங்க. எஸ், இப்போ ப்ரொஃபஷ்னலாக எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 months ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பாடி எப்படி இருக்குது, ஆர்கன்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்கா, நம்ம டயட் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்குமா, ஸ்லீப் சைக்கிள் ஓகேவாக இருக்கா, அதுக்கப்புறம் ஜென்ரலாக நம்ம ப்ராக்டிஸ்க்கு அப்போ ஓகேவாக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆசைக்கு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மேபி வேறு எதனா ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், வேறு ஏதாச்சும் பாடியில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்ன ஏதுன்னு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்காம, அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க பிஇடி வரும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் இதை மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து சொல்கிறோம், சொல்லி தான் இதுக்குள்ளேயே வராங்க. மேபி இது தெரியாமல் அவங்க உள்ளே வந்துட்டு பாதியிலேயே தப்பான கைடன்ஸ்லேயே போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொல்கிற அந்த என்னது டெத் ரேட் வரதுக்கான இஷ்யூ இருக்குது. ஆனால் இன்கேஸ் ஃபிட்னஸில் இருக்க எல்லாருமே ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் 1 time 2 timeல 1000 time கேட்பாங்க, இந்த விஷயம் ஆகிறதுனால இவ்வளோ இருக்குது, நீ டெடிகேஷனாக இருப்பியா, இதுக்கு நீ டிசர்வா அப்படின்றத யோசித்து தான் அந்த விஷயத்துக்கு எல்லா விதமான ஃபிட்னஸ் கோச்சுமே சொல்லுவாங்க. சும்மா பார்த்த உடனே நீ பண்ணிவிடு, நீ இதை எடுத்துக்கோ, யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துனா ஒருத்தரால் ஃபிட்னஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா? லைக் வே ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிரியேட்டின், இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் அவங்களால ஃபிசிக்கல் இல்லை ஃபிட்னஸை வந்து எடுத்துகிட்டு வர முடியுமா, இல்லை வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் இஸ் நெசசரி? சப்ளிமெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 20% தான். ஓகே, பேலன்ஸ் 80% உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு மட்டும் தான் நான் சொல்லுவேன். இஃப் எக்ஸாம்பிள் நான் ஃபுட்டே கன்சியூம் பண்ண மாட்டேன், சப்ளிமெண்ட் எடுத்து மட்டும் என் பாடி சேஞ்ச் ஆயிரும்னா பெருசாக ஒரு சேஞ்சுமே ஆகாது. ஏன் பெருசாக ஒரு சேஞ்சுமே ஆகாதுன்னா, நீ சப்ளிமெண்ட்டை பிலீவ் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னோட டெய்லி ஃபுட், நீ என்ன எடுக்கிற, சிக்கன் எடுக்கிறியா, எக் எடுக்கிறியா, ஃபிஷ் எடுக்கிறியா, நீ டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஒரு விஷயத்த கரெக்டாக 90 daysலேருந்து 1 yearலேருந்து 2 yearலேருந்து 3 year ப்ராப்பராக கன்சியூம் பண்ணாலே உன் பாடிக்கு ஏற்ற ரிசல்ட் சூப்பராகவே இருக்கும். சப்ளிமெண்ட் நேச்சுரல் ஃபுட்லேயே கிடைக்கும், டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம். சப்ளிமெண்ட்ன்றது ஒரு சைட் சப்போர்ட். இஃப் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன், ட்ரெயின்லேயே தான் போக போகிறேன், குக் பண்ண முடியாது, ப்ராப்பரான ஃபுட்டு கிடைக்காது, அந்த டைமில் எனக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் கம்மியாகிறதுனால என் பாடியில் மசிலாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நான் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போது மீல் முடிச்சிட்டேன், ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அடுத்த 30 minutes தான் கோல்டன் பீரியட், நான் அதுக்குள்ளே வந்து நான் ஏதாச்சும் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும், கூட கார்ப்ஸும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து எடுத்துக்கலாம். உன்னோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ட்ரீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உன்னோட ஃபுட்டையும் ப்ராப்பராக கன்சியூம் பண்ணும். இல்லை எனக்கு இது கோல் கிடையாது, எனக்கு இது ட்ரீம் கிடையாதுன்றவங்களுக்கு நான் 20 to 30% தான் உங்களோட வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், ப்ரீ ஒர்க் அவுட், BCAA, குளூட்டமின், அமினோ ஆசிட்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த ரேஞ்ச் தான். மெயின் பேசிக்ஸ் இந்த ஃபுட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதை தாண்டி தான் நீங்கள் மற்ற ஃபுட்டுக்கு போகணும். 80% நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைமுக்கு ப்ராப்பராக பிரித்து அளவெடுத்து கேலரிஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிட்டாலே போதும். அதை தாண்டி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொல்லலை, இதுதான் மெயினாக இருக்கணும். இதுதான் மெயின். இன்னொரு மெயின் திங் வந்து எப்போவுமே வந்து ஃபிட்னஸ் எடுத்தால் பல்கிங், ஃபேட் லாஸ், இந்த ரெண்டுமே இருக்குது. ஒருத்தன் பல்கிங் பண்ணுறவன் என்ன சொல்லுவான், பல்கிங் பண்ணுறதா கஷ்டம்னு சொல்லுவான், ஃபேட் லாஸ் பண்ணுறோம் அதான் கஷ்டம் சொல்லுவான். நடுவில் எது கஷ்டம்? லைக் பல்கிங் அண்ட் ஃபேட் லாஸ் அவங்க வந்து எப்படி அவங்க வந்து பிரித்து பார்க்குறாங்க? லைக் பல்கிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் பேர் வந்து கஷ்டமாக பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் ஃபேட் லாஸ் பண்ணுறது கஷ்டமாக. பேசிக்காக அது எப்படி ஒர்க் அது பல்கிங் அண்ட் ஃபேட் லாஸ்? சரி, இப்போது நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து பல்கிங் பண்ண ஆசைப்படுவீங்களா, ஃபேட் லாஸ் பண்ண ஆசைப்படுவீங்களா? பல்கிங்.
பல்கிங் பண்ண ஏன் பல்கிங் பண்ண ஆசைப்பட்றீங்க? ஏன்னா கொஞ்சம் நான் ஃபிட்டாக இருக்கேன் பார்க்க. பல்க் பண்ணால் ஃபிட் ஆகிடுவீங்களா? பல்காக லைக் நான் வந்து இப்போ ஒல்லியாக இருக்கேன், கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணால் மட்டும்தான் பார்க்க நல்லா இருப்பேன். சரி, வெயிட் கெயின் பண்ணாலே பல்க்குன்றீங்களா? வெயிட் கெயின் பண்ணால் லைக் மசிலும் பில்ட் பண்ணும் அதே டைமில். வெறும் வந்து லைக் வெயிட் கெயின் பண்ணுறேன் அப்போ ஃபேட்டு கூட நான் சாப்பிட்லாம். ஃபேட்டு கூட சாப்பிட்லாம். அப்போது பல்கிங்கில் வந்து கண்டிப்பாக ஃபேட் பிடிக்கும். ஸோ ஒரு ஷேப் கொண்டு வரணும், நம்ம பாடி ஃப்ரேமை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பல்கிங்கில் கண்டிப்பாக ஃபேட் பிடிக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பல்கிங்கிறது மசிலை ஃபில் பண்ணுறது. இஃப் எக்ஸாம்பிள் பல்க் பண்ணுன்றதுக்காக நான் இவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிறேன், இவ்வளோ விஷயத்த சாப்பிட்ருக்கிறேன், டெய்லி நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். இஃப் எக்ஸாம்பிள் உன் மெட்டபாலிசம் முதல்ல அப்சர்வ் ஆகணும். நான் இத்தனை மீல் எடுக்கணும் பல்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா அத்தனை மீல் டைஜஷன் பண்ணுற அளவுக்கு உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் இருக்கணும். இஃப் எக்ஸாம்பிள் சில பேருக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும், ஸோ அவங்க வந்து பல்கிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் வேணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேலரிஸ் கவுண்ட் வேணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ரோட்டீன் வந்து அவங்க பாடி அப்சர்வ் ஆகுது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சிக்கன் எடுத்தாங்கன்னா பாடி ஹீட் ஆகிடும், ஸோ அவங்களுக்கு செட் ஆகுது. சில பேருக்கு வந்து எக்கு வந்து அதிகமாக லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லோவையும் யோகட் இதையும் சேர்த்துமே லோட் பண்ணிவிடுவாங்க. அப்படி லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா க்ளோட் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டொமக் அப்செட் ஆகும். ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து ஃபிஷ் அதிகமாக எடுக்க மாட்டாங்க, மேபி அலர்ஜி ஆக சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கின் டோன் இப்போ நான் அதுலேயே ஊறி வளர்ந்ததுனால எனக்கு தெரியல. மேபி 100ல் 1, 100ல் 2 ஏதாச்சும் ஒரு சில பர்சன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அவங்க ப்ராப்பரான ஒரு டயட்டிஷியனோ நியூட்ரிஷனோ கன்சல்ட் பண்ணி அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸையோ கேலரிஸையோ கால்குலேட் பண்ணி அதில் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அவங்க பாடியில் என்ன விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து தேவைப்படுது, என்ன சோர்ஸ்லேருந்து மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம், கார்ப் ரேஷியோ வந்து எதுலேருந்து எடுத்துக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோலேருந்து எடுத்துக்கலாமா, ப்ரௌன் ரைஸ்லேருந்து எடுத்துக்கலாமா, ஓட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாமா, என்ன இதுலேருந்து ஃபைபர் சர்ப்ளஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத அவங்க பாடி வெயிட் ரேஷியோவுக்கு ஃபஸ்ட்டு 0.5 கிராம், 1 கிராம், 1.5 கிராம், அப்புறம் 2 கிராம், அப்புறம் 2.5 கிராம்னு சொல்லிட்டு கேலரிஸில் இருக்கிற ப்ரோட்டீன் இன்டேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எடுத்தோன்னே வந்து உங்கள் பாடி வெயிட்டுக்கு 2 டைம்ஸ் ப்ரோட்டீன் எடுத்து நீ வந்து மசில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 2 டைம்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஃபினான்ஷியல் சோர்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு ரீசன் ஃபினான்ஷியல் சோர்ஸ் இருக்கா. ரெண்டாவது ரீசன் 2 டைம் ப்ரோட்டீன் எடுக்கிற அளவுக்கு அவனால் அப்சர்வ் பண்ண முடியுமா அவன் பாடி. இப்போ நான் 2 டைம் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு இவ்வளோ தான் முடியும், நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எக்ஸாம்பிள் என் பாடி வெயிட் வந்து 16 எடுத்துக்கோங்க, நான் 120 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சிக்கன் மட்டுமே லோடிங் கொடுத்துட்ருக்கேன். பாடி என்ன ஆகும், ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் டைஜஷன் இஷ்யூஸ் வரும், பாடி ஹீட் ஆகும். அப்போ வந்து டிஃபைன் பண்ணி எடுக்கணும். அப்போ வெஜ் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன், சிக்கன்லேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன், எக்லேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன், ஃபிஷ்லேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன், மற்ற விதமான மக்கானா லைக் ப்ரோக்கோலி இதுலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸை வச்சு அந்த 120 கிராம் ப்ரோட்டீனை நான் கேலரி கால்குலேட் பண்ணி இதில் இருக்கிற மொத்த கேலரிஸுமே டிஃபைன் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர ஒரே சோர்ஸில் இருக்க ப்ரோட்டீன் மட்டும் எடுத்து நான் அந்த கேலரிஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ப்ரோ என்னோட மெயின் டவுட் என்ன, எப்படி உங்கள் ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? அது எது உங்களால் மெட்டபாலிசம்னாலையா இல்லை அது ஜெனட்டிக்ஸ்னாலையா? நீங்கள் மெட்டபாலிசம் சொல்லலாம், ஜெனட்டிக்ஸ்னு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம், ஓகே டெய்லி நீங்கள் ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்கன்னு சொல்லலாம், எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் டயட்டில் இருக்கீங்க ப்ரோ அப்படின்னும் சொல்லலாம். ஓகே பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சைல்டுஹுட்லேருந்து என்னோடய டெய்லி பேஸில் என்னோடய ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியை வந்து ஒரு ரேஞ்சில் செட் பண்ணி நிறுத்திட்டேன். இதான் என்னோடய ப்ரைம் லெவல், இதான் என்னோடய இன்சூரன்ஸ், இதான் என்னோடய ஸ்ட்ரென்த், இதான் என் ஸ்டாமினான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணும்போது நம்ம பாடி வந்து என்ன ஆகும்னா அடாப்ட் ஆகிடும். ஸோ 3 மந்த் பண்ணுறவங்களோட அடாப்டேஷன் எப்படி இருக்கும், 3 இயர்ஸ் பண்ணுறவங்களோட அடாப்டேஷன் எப்படி இருக்கும், 10 to 15 இயர்ஸ் பண்ணுறவங்களோட அடாப்டேஷன் எப்படி இருக்கும், சைல்டுஹுட்டில் பிறந்த உடனே கொஞ்சம் வருஷம் கழிச்சிட்டு இதான் நம்ம கரியர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்க பர்சனோட ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்கும். இஃப் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுனால இஃப் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் சின்ன பையனாக பிறந்தேன், எங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் பையனை எதனா ஒரு கிளாஸ் சேர்த்து விடணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ சின்ன வயசில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் இட்டு போகலாம், சும்மா ஓட வைக்கலாம், சும்மா ஏதாச்சும் பண்ண வைக்கலாம், ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் வரும், மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது டிசிப்ளினாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியில் சொன்னாங்க. நார்மலாக ஒரு ஷூ வாங்கி கொடுத்துட்டு ஒரு சாக்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு கிரவுண்டில் ஓடுடா, ஓகே பார்க்கில் விளையாடுடா, லைக் அது மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளோட மற்ற பசங்க பார்ப்போம். பிகாஸ் அந்த ரேஞ்சிலேருந்து பார்க்கணும். அந்த ரேஞ்சுனா இப்போ ஃபிட்னஸில் இருக்க பசங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட அந்த பையன் ஸ்பீடாக ஓடுறானே, நம்மளோட அந்த பையன் சூப்பராக சண்டை போடுறானே, நம்ம என்ன பண்ணுறது, பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து டிவி பார்க்குறது, திரும்ப அகைன் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இதேமாதிரி ஒரு விஷயத்த ஹேபிட்டாக மாறிடுச்சு. அப்போ என்னால் மற்ற பீப்புள் கூட மிங்கிள் ஆக முடியல. விளையாடலாம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது ப்ராக்டிஸ் பண்ணலாம், கேம் இருக்குது,
ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இருக்குது, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மெடல் போடுவாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படி மாறிடுச்சு. நமக்கு மெடல் போடுவாங்க, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து செம்மையாக இருக்கும், அந்த இதுவே சூப்பராக இருக்கும், நம்ம ஸ்கூலே நம்மளை பார்க்கும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்து, அந்த சின்ன ஏஜ்லேருந்து. பட் வந்து ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் ஆகிடணும். அது ஃபெயில் ஆனால் வீட்டில் அடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பாஸ் ஆகிடணும். மேபி வந்து ஏதாச்சும் 1-2 சப்ஜெக்ட் வந்து அந்த டைமில் தோணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளே சிக்னேச்சர் போட்டு கொடுத்து மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பையன் ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக இருக்கான், ஸ்டடீஸ் மட்டும் எப்படியாச்சும் பாஸ் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஸ்டடீஸ் தான் ஸ்போர்ட்ஸோட பேஸ்மெண்ட்டு. நம்ம ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் ஸ்டடீஸ் இல்லை, ஸ்டடீஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இல்லை, நீ ரெண்டுத்தையுமே பேர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நார்மலாக புக்ஸ் படித்தா தான் ஸ்டடீஸா, மேக்ஸு, இங்கிலீஷு, சோஷியலு, ஸோ இது மாதிரி படித்தா தான் ஸ்டடீஸா? அதை தாண்டி நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் புதுசாக ஒரு விஷயத்தை இன்வைட் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இனோவேட் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, அவங்க லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன். நார்மலாக ஒரு சில புக்ஸ் வந்து நான் ரொம்ப இந்த சீக்ரெட்ஸ்னு சொல்கிற புக்ஸ் வந்து என்னை வந்து நம்ப வச்சது. யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்மளை பிலீவ் பண்ண வச்சது. இதெல்லாம் வந்து நம்ம நடக்கும், நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது மாதிரி ஒரு சில விஷயம் வந்து இந்த என்ன அறியாமல் சில புக்ஸ் வந்து என்ன அறியாமல் வந்து படிக்க வச்சதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வந்து இங்கே கற்றுக்கிறது எல்லாராலையும் முடியும். கற்றுக்கிட்ட விஷயத்த டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸுக்கு நம்ம டிசர்வ் ஆகும். பிகாஸ் நீ கற்றுக்கிட்டே இருக்க, யாருக்காக கற்றுக்கிற, எதுக்கு கற்றுக்கிற, ஏன் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு உன் லைஃப்பை நீ எப்படி மாற்றின, அப்படி மாற்றுறதுனால உனக்கு என்ன கிடைக்குது, கிடைச்ச விஷயத்தை பற்றி மற்ற பீப்புளுக்கு நீ என்ன சொல்ல வர, சொன்னதுனால அவன் லைஃப்பில் அவன் மாறுறதுக்கு அவன் என்ன ட்ரை பண்ணுவான். சர்டன் டைமுக்கு அப்புறமேட்டு என் கை உடஞ்சி இது எதுவுமே நான் பண்ணல, அப்போ எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவேங்க. ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அப்படின்றத தாண்டி லைக் இங்கே முடிஞ்சிச்சோ, நம்ம லைஃப் முடிஞ்சிச்சோ அப்படின்னு தோணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் தான், இதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, லாஸ்ட் சான்ஸாக இருக்காதா, அந்த சான்ஸ்னால நம்ம லைஃப் மாறாதா அப்படின்னு உள்ளே வந்தது தான் ஜிம். ஒரு பிஜிஎம்மோட அப்படிலாம் இல்லை, ஸோ நார்மலாக அப்படி ஜிம்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆகுறோம். எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அந்த டைம் வந்து என் மெட்டபாலிசம் நான் வந்து பிலீவ் பண்ணல. நமக்கு உடம்பு ஏறுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா நம்மளோட எல்லாம் பெருசாக இருக்காங்க, இவங்க மத்தியெல்லாம் வந்து நமக்குலாம் உடம்பு ஏறுமா, பிகாஸ் இத்தனை வருஷமாக நீ ஏறவே இல்லை பாடி. அந்த டைம் நமக்கு எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் ஜிம் பண்ணணும். நமக்கு அந்த ஆசை விடலை, பண்ணணும், ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும். பிகாஸ் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும், தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஓகே இப்போ பண்ணுறோம், இன்ஜுரி ஆகுது, தப்பு, ஓகே அடுத்து மாற்றிக்கலாம். இப்போ பண்ணுறோம், தப்பு, ஓகே அடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் ஆகும் போது லெட்ஸ் 2 years 3 years அப்படி சரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. சரியான சேஞ்ச். என்ன நானே பிலீவ் பண்ண முடியல. பிகாஸ் அத்தனை விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆச்சு. பிகாஸ் நான் ஒரு பிளேயர் மைண்ட் செட்டில் இருந்தேன். இங்கே வந்து என்னாச்சுன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மைண்ட் செட். இப்போ நம்ம வந்து ஒரு இதில் நம்ம வந்து பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும், அப்போ இது ஒன்று மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். டான்ஸ் கிளாஸ் போல், பாக்ஸிங் கிளாஸ் போல், அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் அதுவும் போல், மற்றபடி அத்லெட்டிக்ஸில் கிரவுண்டில் கார்டியோ ஆக்டிவிட்டீஸு, கிராஸ்ஃபிட், எந்த ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணல. ஃபுல்லாக ஹைப்பர்ட்ரோஃபி தான், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான், மசில் பில்டிங் தான், கேலரிஸ் தான். இப்படின்ற ஒரு ட்ராக்குள்ளே போகும்போது ஒரு சரியான சேஞ்ச் கிடச்சிது. ஆல்ரெடி என் பாடி நான் செட் பண்ணிட்டேன், எல்லா ஒர்க் அவுட்ஸுமே தெரியும், மசிலுக்கான ப்ராக்ரஸும் இருக்குது, மசிலோட டெவலப்மெண்ட்டும் உள்ளே இருக்குது, சின்ன சின்ன வேரியேஷன்ஸில் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அதுக்கு நான் ப்ராப்பராக ரெஸ்ட் கொடுத்துட்டு ஃபுட் இன்டேக் பண்ணி ப்ராப்பரான ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுக்கும்போது ரிசல்ட் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என் கூட வந்த பீப்புளால் ஏற்றுக்க முடியல. நாங்கள் மொத்தம் 8 பேர் ஜிம் ஜாயின் பண்ணோம். ஓகே. ஃபஸ்ட்டு டே வந்து நான் பண்ண மாட்டேன், வேடிக்கை தான் பார்ப்பேன். நேற்று அந்த ரீல்ஸ் தான் போட்டிருப்பேன், வேடிக்கை தான் பார்த்தேன். எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் வந்து என்னால் பண்ண முடியாது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி பெரிய இன்ஜுரி ஆகிட போகுது அப்படின்னு ஒரு 3 months 4 months 6 months வரைக்கும் எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்தேன். வேடிக்கை மீன்ஸ் கொஞ்சம் பண்ணுவேன், நம்மளோட அதிகமாக பண்ணுறானே ஈகோ பண்ணோன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்டும். அப்போ அதை வந்து வேண்டாம். ஸோ சும்மா லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது. அண்ணா நான் பண்ணுறது கரெக்டாக கொஞ்சம் பாருங்கண்ணா, எனக்கு இது ஒன்றுமே ஃபீலே ஆகலைண்ணா, கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, தம்பி இப்படி பிடிக்கணும்ப்பா, இப்படி பண்ணுப்பா, ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா, ஆனால் எனக்கு வந்து இது பண்ணி ஒரே கை மட்டும் தான் வலிக்குது, இந்த கை வலிக்கலண்ணா, இந்த கைக்கு வந்து நீ எதுவுமே பண்ணாத, சும்மா இப்படியே இப்படி வச்சுட்டு இருந்தாலே அதுவே அதுக்கான ஸ்ட்ரென்த் அடாப்ட் பண்ணி ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஒரு டைம் கேப் மூலிமா அங்கே ஒரு பெயின் வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஒருத்தவங்க கிட்டே கேட்டு கற்றுக்குது. பட் ஒரு சின்ன ஹர்ட் தான் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு. உன்னால் முடியாது, இது பண்ண முடியாது.
அவங்க டிசைட் பண்ணல நம்ம லைஃப்பை முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்மளால் முடியுமா முடியாதான்னு. நம்ம ட்ரையே பண்ணி பார்க்காம எப்படி முடியலன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணாமலே முடியாது. இப்போ வந்து ஒரு பீப்புள் வந்து சொல்கிறாங்க, சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, நான் ஜிம் போனால் சிரிக்கிறாங்க, என்ன பண்ணுற போகிற, இன்னைக்கு இவங்களே சிரிச்சாங்க, நாளைக்கு அவங்களே வந்து கண்டிப்பாக. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, ஒரு பர்சன் ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிடுது, என்னடா ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்த, இப்போ பார்த்தியா உன்னால் இது கூட பண்ண முடியாது, அதுதான் நீ ரொம்ப ஆனல்ல, இப்போ பார்த்தியா கடவுள் ஒன்று எப்படி ஆக்கிட்டாரு. நம்ம எப்படின்னா ஒரு சர்டன் டைமில் உங்களோட க்ரோத் வந்து பீப்புள் வந்து ஹர்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கோன்றதை தாண்டி இந்த விஷயம் தான் நம்ம பண்ணுறோன்றதை தாண்டி அந்த விஷயத்துக்காக அவனும் எஃபர்ட்ஸ் போட்டிருப்பான், அவனால் அதில் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண முடியல. நமக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ஸ்டாப் ஆகிடுச்சும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, நீ ரொம்ப ஆனல்ல, நீ இப்போ இப்படி இருக்க பார்த்தியா. பட் அப்போ கூட நமக்கு என்ன பண்ணோன்னா சிரிச்சுக்கிட்டே, கரெக்டு தான் நீ சொன்னது, ரொம்ப இதுவாகிட்டம் போல இருக்குது. பிகாஸ் அந்த டைம் தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்க கூட இத்தனை நாள் வந்து பண்ணுறா மச்சான்னு சொல்கிறவன் ரொம்ப ஆனல்ல அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும், ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபீலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி நின்று பார்த்துட்டே இருப்பீங்க, மோட்டிவேட் பண்ண பர்சன், இப்போ நீங்கள் இப்படி பண்ணாமல் மோட்டிவேட் பண்ண பர்சனை பார்க்கும்போது நமக்காக இருக்காங்கடா. அதுவே உங்களுக்கு இன்ஜுரி ஆகும்போது அவங்க இப்படி சொல்லும் போது அப்படியே இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம் என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும், உன்னை அப்படி பண்ணுறவன் எப்படி பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஓகே தேங்க்யூ, ஒரு ஸ்மைல். ஸோ அப்போ தான் வந்து சிரிக்க ஆரம்பித்தேன், எல்லாத்துக்குமே சிரிக்க ஆரம்பித்தேன். நம்மளை திட்டினாலும் சிரிக்கணும், நம்மளை ஏதாச்சும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணாலும் சிரிக்கணும். என்னடா இவன் லூஸாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லாத்துக்குமே, ஏன் இவன் சிரிக்கிறான். பிகாஸ் நீங்கள் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுங்கள், அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. இப்போ அவன் திட்டுறான்றது உனக்கு தெரியுது, நீ ஏன் திரும்ப திட்டுற, அமைதியாக விட்டுரு. ஒரு வாட்டி திட்டுவான், 2 வாட்டி திட்டுவான், 3 வாட்டி திட்டுவான், 10 வாட்டி திட்டுவான், 100 வாட்டி கூட திட்டட்டுமே. அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு திட்டவே டைம் இருக்காது, ஏன்னா அவன் வேலையை அவனுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நம்ம ரியாக்ட் பண்ணலன்னா கரெக்டாக அந்த விஷயத்த அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறது யோசிக்காமல் உன் லைஃப்பை எப்படி பெட்டர் பண்ணிக்கிறதுன்னு யோசிச்சனா நம்பரா க்ரோத் ஆகும். அதுவே ஒரு ரிவெஞ்ச் தானே, கரெக்ட் தானே. நாளைக்கு அவனே வந்து கேட்பான், இது எப்படிடா. அந்த டைம் ஜிம்மில் கூட்டி போய் ஒர்க் அவுட் கொடுத்துருவேன். ஸ்குவாட்ஸ் போடு, 100 ஸ்குவாட்ஸ் போட்டால் தான் உன் கால் பெருசாகும். உண்மையாக சொல்கிறேன், கேளு, இப்படி நடந்திருக்கு. ஓகே, எனக்கும் உன்ன மாதிரி ஆகணும், இதை தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், வா ஒன்று நான் மாற்றுறேன். எனக்கு வந்து டைம்லாம் இல்லை, எனக்கு ஒரு 3 days 5 days தான் டைம் இருக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் மசில் வெளியே வந்துடணும், ஒரு 3 months இன்னும் பெருசாக வெளியே வந்துடணும். வா நான் உன்னை பெருசாக ஆக்குறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு நார்மலாக சொல்லித்தரது சின்ன சின்ன விஷயம். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், இதெல்லாம் பண்ணாதடா, இப்படி தான் பண்ணணும், ஒரு 30 minutes பண்ணால் போதும். இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த டைமில் நம்மளை அப்படி இப்படி பண்ணவங்களாம், அவங்களாம் வருவாங்களா, டி இதெல்லாம் பண்ணால் தாண்டா பாடி மாறும். ஓகே, ஸோ அது ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, நான் இது பண்ணால் தான் மாறும்னு சொல்லிடுவேன். அவன் பாட்டுன்னு பண்ணிகிட்டே இருப்பான், தனி சந்தோஷமா இருக்குல்ல, நீ பண்ண இல்லை நமக்கு வந்து சொல்லவும் முடியாது, நம்ம பாட்டுன்னு கம்முன்னு இருப்போம். பிகாஸ் இது பண்ணால் மாறும்னு சொன்னேன், பட் எப்படி பண்ணணும் அப்படின்றது நீ தான் வந்து என்கிட்ட கேட்கணும். நான் மாறும் தான் சொல்ல முடியும், அதுக்கடுத்து என்ன பண்ணுன்றதை நீ கேட்டால் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் உனக்கு எது நீடுன்னு உனக்கு தெரியணும், அந்த நீடை நீ என்கிட்ட கேட்கணும், அப்போ தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீயா வந்து கேட்க சொல்லி கொடுத்தனா நம்ம அலட்சியமாக நினச்சிருவாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான வேல்யூவே இருக்காது, உங்களை ஒரு அலட்சியமாக தான் நினைப்பாங்க. பட் நீங்கள் வெயிட் பண்ணணும், அந்த பீப்புளுக்கு வந்து நீட் இருக்கும் போது தான் நீங்கள் சொல்லி தரணும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படியே என் லைஃப் ஸ்டைல் செம்மையாக செட் ஆகி என் மெட்டபாலிசம் ரேஞ்ச் இப்படியே செட் ஆகிட்டு நான் ஒரு நாளைக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே, சாப்பிடவே இல்லைனாலுமே, தண்ணி குடித்தாலுமே, தண்ணியே குடிக்கலனாலுமே என் பாடி இப்படி தான் இருக்கும், ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து பண்ண ஹார்ட் ஒர்க் அது அப்படி செட் ஆகி நினைச்சு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 week நீங்கள் சும்மா ரிசர்ச் பண்ணி பாருங்கள், என்னை போல் இருக்க இன்ஃப்ளூயன்சஸையும் அத்லட்ஸையும் எடுங்க, ஜிம்மே பண்ணக்கூடாது, ஒரு 1 week ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணணும். டெய்லி உங்களுக்கு டயட்லாம் கிடையாது, ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் விட்டமின்ஸ்லாம் கிடையாது, டெய்லி உங்களுக்கு பிரியாணி தான், காலையில் பிரியாணி, ஆஃப்டர்நூன் பிரியாணி, நைட்டு பிரியாணி, ஒரு 1 week ஃபுல்லாக பிரியாணி கொடுத்துட்டு அவங்க பாடியை ஒரு 1 week கழிச்சுட்டு டிஷர்ட் கழட்டிட்டு ஒரு ரேஞ்சை பாருங்கள். நான் அப்படியே தான் இருப்பேன், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு க்ளோட்டாக இருக்காது, மசில் மறைஞ்சிருக்காது, அப்படி தான் இருப்பேன். பிகாஸ் காட் கிஃப்ட் கிடையாது, நீ தான் உன்னை கிஃப்ட் பண்ணிக்கிட்ட. பிகாஸ் எல்லாமே காட் கிஃப்ட்னா காட் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறாரு, அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. பட் அந்த விஷயத்த நீ தான் கிளியர் பண்ணி வெளியே வர.
அப்போ தான் அதுக்கு நீ டிசர்வாக நீ மாறுற. இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிட்னஸை வந்து ஒரு சர்வீஸாக பண்ணாமல் அவங்க வந்து அது மணி மைண்டாக பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? சரியான டாபிக், வேற மாதிரி. இன்னொருத்தர் வந்து ஒரு 10 years ஆத்லெட்டாக இருந்து நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க பாடிக்கு நிறைய விஷயத்த ட்ரெயின் பண்ணி நிறைய கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி நிறைய கேம்ஸ் அச்சீவ் பண்ணி அது மூலயமா ஒரு விஷயத்த வந்து ஒரு டிசர்வான ஃபிசிக்கை பில்ட் பண்ணி இது எப்படிலாம் பண்ணுன்ற எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கார். ஒரு மும்பையில் போய் காம்படிஷன் பண்ணும், டெல்லியில் போய் காம்படிஷன் பண்ணும், ஸ்பான்சர் இல்லை, என்ன பண்ணுவான், ஜுவல்ஸை அடமானம் வைப்பான். அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ஷீட் அடமானம் வைக்கிறது, ஏதோ ஒரு லேண்ட், இது ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிப்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் அவன் கேம் பண்ணுறான். இப்போது வந்து நீங்கள் ஒரு அத்லெட்டாக நீங்கள் பண்ணுற நிறைய ஸ்டேஜஸில் எழுதிருக்கீங்க. அப்போ வந்து நிறைய ஃபெடரேஷன்ஸும் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அந்த ஃபெடரேஷன்ஸ்லாம் போகிறப்போ சில ஃபெடரேஷன்ஸ் வந்து கொடுத்த கொஞ்சம் ஸ்கேமாகவும் இருக்குது, கொஞ்சம் போய் அவங்க சொன்ன விஷயத்த வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணலாம். பாலிடிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபெடரேஷன்லேயும் கேம் பண்ணியிருக்கேன். ஓகே.